அது இந்த பெண்களுக்கு வந்து யாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சும்மா ஊர் சுற்றுறவன், பொறுக்கி இந்த மாதிரி பசங்களை தான் பிடிக்கும். படிக்கிற பசங்க, நல்ல பசங்களெல்லாம் பிடிக்காது பெண்களுக்கு. அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குல்ல. சும்மா கெத்து காட்டுறவன், பைக்கை ஓட்டிட்டு சுற்றிட்டு அலைகிறவன், இவனை தான் பிடிக்கும். படிக்கிற பசங்களை எங்கே அந்த பொண்ணுங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. எதனால் பெண்களுக்கு ஒருவேளை அப்படி பிடிக்குது அப்படின்னா, இப்போ ரொம்ப படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, உறவு முறையில் அவங்களுக்கு வந்து வீக்காக இருப்பாங்க. எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, உறவு முறை அதை சகிச்சுக்கிற பண்பு இந்த படித்தவர்களுக்கு இருக்காது. அவங்க எப்பவும் பெரும்பாலும் தனிமையை விரும்புவாங்க. தனிமையில் இருந்தால் தான் நீ படிக்கவே முடியும். படிப்புக்கு எதிரானது எது? உறவுமுறை. படிப்புக்கு எது எதிரானதுன்னா உறவுமுறை தான் எதிரானது. அந்த உறவுமுறையை தியாகம் பண்ணால் தான் நீ படிக்கவே முடியும். உன் நட்பு தியாகம் பண்ணணும், காதலை தியாகம் பண்ணணும். அப்போ தான் நீ படித்து நல்ல பெரிய வேலையில் போய் பணம் சம்பாதிக்க முடியும். அப்போ இந்த பணம் சம்பாதிக்கிறவங்க, நல்லா படிக்கிறவங்க உறவு முறையில் பலவீனமாக இருப்பாங்க. அவங்க யாராவது திட்டினா அதை தாங்கிக்க மாட்டாங்க. யாராவது அடித்தா அதுக்கு வாய்ப்பே கிடையாது, தாங்கிக்கவே மாட்டாங்க. அந்த உறவு முறைகளில் இப்போ அதுவே பார்த்திங்கன்னா, சும்மா ஊர் சுற்றுறோம், பைக்கை சுற்றிட்டு ஊர் சுற்றுவான் வரும். அந்த மாதிரி பசங்களை பெண்களுக்கு பிடிக்கும். அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, அவன் வந்து அடித்தாலும் அதை ஏற்றுப்பான், திட்டினாலும் ஏற்றுப்பான். பெண்கள் அடிக்கிறாங்க அந்த பெண்ணை, அப்போ அதை ஈஸியாக எடுத்துப்பான். ஜாலியாக அடிக்கணும்னு நினைப்பான். தன்னை அடிக்கணும், தன்னை நேசிக்கிற பெண் வந்து தன்னை அடிக்கணும், திட்டணும் அப்படின்னு நினைப்பான். இந்த உறவுகளை சகித்து கொள்கிற இந்த நடைமுறை தான் இந்த மாதிரி சும்மா படிக்கலைனாலும் சும்மா கெத்து கட்டி ஊர் சுற்றிட்டு பைக்கில் சுற்றிட்டு வராமல் பாருங்க, இவனை வந்து பெண்களுக்கு பிடிக்கிற காரணம். அதுவே படிக்கிற நல்ல பசங்க இருக்க, நம்ம படிக்கிற பசங்களை தான் நல்ல பசங்கன்னு சொல்லுவோம். படிக்கிற பசங்க உறவு முறையில் ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அவனுக்கு அந்த அறிவு, உறவு முறையை சகிச்சுக்கிற பண்பு குறைவாக இருக்கும். யார் திட்டினாலும் அதை வந்து திட்டக்கூடாது, யாரும் நம்மளை அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஜாலியாக இருக்கிறது வந்து இந்த படித்த நல்ல பசங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஜாலியாக இருக்கிற வழக்கம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் அதுவே வந்து சும்மா ஊர் சுற்றிட்டு அதிகம் படிக்காமல் இருக்கிறவங்க இந்த உறவு முறைகளை சகிச்சுக்கிறது, திட்டு வாங்குறது, அடி வாங்குறது, ஜாலியாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸுக்காக நேரத்தை செலவழிக்கிறது, லவ்வருக்காக நேரம் செலவழிக்கிறது, அவளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறது, அங்கே கூட்டு போகிறது, இங்கே கூட்டு போகிறது, இந்த மாதிரியான ஒரு புதிய புதிய அனுபவங்களை தேடுறது இந்த மாதிரியான பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் பெண்களை அவங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிற அவரோட படித்த பெண்களுக்கு படித்த ஆண்கள் அந்த மாதிரி. இந்த மாதிரி அப்போ சும்மா ஊர் சுற்றுற பெண்களுக்கு, அதுபோல் ஊர் சுற்றணும்னு நினைக்கிற பெண்களுக்கு தான் பிடிக்கும். பெண்களுக்கு தான் அவங்கள பிடிக்கும். படித்த பெண்கள் படிப்பில் தான் கவனமாக இருப்பாங்க, அவங்களுக்கு லவ் பண்ணுறதுல கவனமாக இருக்க மாட்டாங்க. அதனால் இங்கே படித்த ஆண்களும் சரி படித்த பெண்களும் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். ஏன்னா படிக்கிற பெண்களும் என்ன பண்ணுவாங்க, படிப்பில் தான் கவனம் செலுத்துவாங்க, இந்த லவ்லலாம் கவனம் செலுத்த மாட்டாங்க. அதுபோல் படித்த ஆண்களும் அப்படி தான், லவ்வில் கவனம் செலுத்த மாட்டாங்க. யார் இது படிக்காத பெண்கள் இருக்காங்களா, படிக்காத ஆண்கள், இவங்க என்ன பண்ணுவாங்க, ரிலேஷன்ஷிப்பில் உறவு முறையில் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. உறவு முறையில் உண்மையாக இருப்பாங்க, நேசிப்பாங்க. ஒரு காதலி அடித்தா வாங்கிப்பான், அவள் கண்ணா பின்னான்னு திட்டுவா, வாங்கிப்பான், அடிப்பா எல்லாத்தையும் வாங்கிப்பான். அவளுக்கு அதை விட்டு உடனே பேசிடுவான். இந்த உறவுகளை சகிச்சுக்கிட்டது இருக்குல்ல, இதுதான் இவனுடைய பலம். இவனுக்கு படிப்பு வந்து கம்மியாக இருக்கும், ஆனால் உறவுகளை சகிச்சுக்கிறது வந்து இவனுக்கு ரொம்ப பலமாக இருக்குது. அதுவே ரொம்ப படிக்கிறான் பாருங்க, அவன் உறவுகளை சகிச்சிக்க மாட்டான். திட்டினா அவனுக்கு பிடிக்காது. திட்டுறது, அடிக்கிறது இதெல்லாம் வந்து அவனுக்கு தெரியாது, அதில் பிடிக்காது. அதுக்கு அவன் பயிற்சி பெறலாம். அவன் பயிற்சி பெற்றது எல்லாமே படிப்பு தான். பணத்தை சம்பாதிப்பதற்கு தேவையான ஒரு படிப்பு. பணத்தை சம்பாதிப்பதில் தான் திறமையாக இருப்பான். அதுவே இந்த படிக்காத பசங்க சும்மா ஊர் சுற்றுறோம், உறவு முறையில் திறமையாக இருப்பான், ஆனால் அவனால் பணம் சம்பாதிக்க முடியாது, பெருசாக பணம் சம்பாதிக்க முடியாது. உறவுகளில் திறமையாக இருப்பான், உறவுகளை சகிச்சுப்பான். தொழில் திறமை, படிப்பு திறமை குறைவாக இருக்கும். இந்த மாதிரி ஏன் வந்து பெண்களுக்கு இந்த கேட்டகரி, இந்த மாதிரி மனிதர்கள் 2 வகையில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன்.